இன்று காலம் சென்ற பாஷா ஹுமாயூன் அவர்களின் பிறந்த நாள். எனவே துலாபாரம் அளிக்கும் போது ராஜமாதா அவர்கள் தான் இருப்பதிலேயே அழகாக இருக்க வேண்டும். என்னை விடு சக்கீரா, இளவரசர் தயாராகி விட்டாரா என்று முதலில் நீ சென்று பார். துலாபாரத்திற்கு தன் பாட்டியிடம் செல்ல வேண்டும் என்று அவரிடம் சென்று கூறு. சரி. ஆதாப் ஷென்ஷா. ஆதாப். இன்னும் நீங்கள் தயாராகவில்லையா ஜோதா பேகம்? முடிந்து விட்டது ஷென்ஷா, தயாராகி விட்டேன். ஏன் என்னை அப்படி பார்க்கிறீர்கள்? ஏதாவது குறை இருக்கின்றதா என்று பார்க்கிறேன். என்ன குறை? அனைத்தையும் அணிந்து விட்டேன். ஹாரம், காதணி, வளையல், கொலுசு, நெத்திச்சுட்டி. தாங்கள் இந்த திருஷ்டிமையை வைக்கவில்லையே. அந்த அல்லாஹ் தங்களுக்கு திருஷ்டிப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஜோதா பேகம். நீங்கள் பேச்சை நிறுத்திவிட்டு சீக்கிரம் புறப்படுங்கள். துலாபாரத்திற்கு நேரமாகிறது. அதெல்லாம் சரிதான் ஜோதா பேகம். முதலில் நம் ஷேக்கு பாபா தயாராகி விட்டாரா இல்லையா? உங்கள் ஷேக் பாபா இன்னும் தயாராகவில்லை. சற்று நேரமாகும். என் மகன் என்னை போலவே. ஆனால் ஜோதா பேகம், இன்று அவன் அந்த பறவையின் உயிரை காப்பாற்றியதை பார்க்கும் போது உண்மையிலேயே அவன் என் மனதை கவர்ந்து விட்டான். என் மகனை நினைக்கும் போது என் மனம் பெருமை கொள்கிறது. ஓ அப்படியா? நன்றாக பேசுகிறீர்கள். ஏதாவது நல்லது செய்தால் உங்கள் பையன், சேட்டை செய்தால் என் மகன் என்பீர்கள். இது எவ்வாறு நியாயமாகும்? நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள், ஆனால் அவன் என்னை போல்தான் இருக்கின்றான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் சென்று யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். இருக்கலாம், பார்ப்பதற்கு உங்களைப் போல் இருக்கலாம். ஆனால் அவன் சுபாவம் என்னை போலவே இருக்கிறது. இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதை எப்படி ஆணித்தனமாக கூறுகிறீர்கள்? அவனுக்கு என் சுபாவம் தான் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றது. அவை என்னவென்று கூறுங்கள். முதல் விஷயம், எந்த முடிவையும் தந்தையை போல் அறிவால் இல்லாமல் தாயை போல் இதயத்தால் யோசித்து எடுக்கிறான். இரண்டாவது, இதே போல்தான் நானும் மாமேரில் ஒரு புறாவை காப்பாற்றினேன். அடுத்த காரணம்? மூன்றாவது காரணம், தங்களுக்கு நினைவுள்ளதா? நீங்களும் ருக்கையா பேகமும் மானை வேட்டையாட காட்டிற்கு புறப்பட்டீர்களே, நான் அப்பொழுது அந்த மானை காப்பாற்றினேன். நீங்கள் கூறுவதிலும் நியாயம் இருக்கிறது ஜோதா பேகம். சரி, ஒப்புக்கொள்கின்றேன். என்னுடைய மகன் ஷேகு பாபா தங்களைப் போலத்தான் இருக்கின்றான். உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? முகலாய சாம்ராஜ்யத்தின் மகாராணி ருக்கையா பேகம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஆதாப் ஷென்ஷா. ஆதாப் ஜோதா பேகம். பாருங்கள் ருக்கையா பேகம். ஷென்ஷா மற்றும் ராஜமாதாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். சலீம் எங்கே? அவனை எதற்காக தேடுகின்றாய்? இந்த ஆபரணங்களையும் ஆடைகளையும் நான் அவருக்காக எடுத்து வந்திருக்கிறேன். அன்னையே, தாங்கள் அளித்த ஆடையில் நான் மிகவும் அழகாக இருக்கின்றேன் அல்லவா? ஆமாம் சலீம், ஆனால் உங்கள் பெரியம்மா எடுத்து வந்திருக்கும் வஸ்திரத்தில் இன்னும் அழகாக இருப்பீர்கள். இல்லை, நான் இதைத்தான் அணிந்து கொள்வேன். இது எனக்கு மிகவும் பிடித்த நிறமாகும். இங்கு பார் சலீம், அப்படி பேசக்கூடாது. ஜோதா பேகம், எது எனது மகனுக்கு மகிழ்ச்சியை தருமோ அதுதான் எனது மகிழ்ச்சியும். அது மட்டுமல்லாமல் எனது இளவரசர் மிகவும் அழகாக இருக்கிறார். ஆனால் ருக்கையா பேகம். ஜோதா பேகம், இவர் இளவரசர். தன் மனதிற்கு பிடித்ததை செய்ய இவருக்கு உரிமை இருக்கிறது. இவற்றை வாங்கிக் கொள்ளுங்கள். எனது இளவரசருக்கு எப்பொழுது அணிய தோன்றுகிறதோ அப்பொழுது அணிந்து கொள்ளட்டும். அல்லாஹ் எனது குழந்தைக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும்.